வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆங்கிலத்தில் கேன்சர்னா என்ன, அது ஏன் வருது, எப்படி வருது, எங்கே வருது, என்னென்ன ஸ்டேஜாக இருக்குது, அதனுடைய ப்ரிவென்ஷன் பாதுகாப்பு முறை வராமல் தடுக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நிறைய நண்பர்கள் இதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னாங்க. ஆகையால் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம். நம்ம வாழ்வியல் முறையை மாற்றிட்டாங்க. ஆகையால் நம்ம அதனுடைய விளைவுகளை இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம திருப்பி மாற்றினோம்னா ஃப்யூச்சரில் அதை சரி பண்ண முடியும். ஆகையால் இது பெரிய ஒரு டாப்பிக்கு. 3 பாகமாக இதை பிரிச்சிடலாம், 3 நிமிஷமாக. முதல் வீடியோவில் கேன்சர்னால் என்ன, தமிழில் தான் அருமையான பெயர் வச்சுருக்காங்க, புற்றுநோய். வேறு எந்த மொழியிலையும் அந்த அளவுக்கு அது ஆழமான மீனிங் கிடையாது. புற்றுநோய்னா ஒரு இடத்துல நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா பல இடங்களில் அது மேலே கிளம்பும், பார்த்துருப்பீங்க. அதுபோல் மேலிக்னன்ட், பெனைன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலிக்னன்ட் கேன்சரு தொட்டா அது பல இடங்களில் பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கேன்சர்னால் என்னன்னு முதல்ல பார்ப்போம். கேன்சர் அப்போட்டோசிஸ்னு ஒன்று நடக்குது நம்ம உடம்புல. ப்ரோக்ராம்டு செல் டெத்துனா இன்றைக்கி தோன்றுனா ஒரு மனிதன் இத்தனை நாள் கழித்து இறக்கணுன்றது விதி. அதுபோல் ஒவ்வொரு செல்லுலேயும் நடக்குது. அந்த விதி மாறும்போது அது இறைத்தன்மைக்கு போகிறதில்ல, அது நோய்த்தன்மைக்கு போகுது. இம்மார்ட்டல்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராம்டு செல் டெத்து எதனால் கெட்டு போகுது, அதை அப்போட்டோசிஸ், அந்த அப்போட்டோசிஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்றது நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டிஎன்ஏ மிக்கு, ராசு, ரேவு, நிஃப்பு, இந்த மாதிரி நிறைய மரபணுக்கள் கொண்டது. இந்த மரபணுக்கள் செயல்படாமல் நிறுத்துறதுக்கு P52, 56 இந்த மாதிரியான மரபணுக்கள் வேலை செஞ்சிட்ருக்கு. ஒன்று இந்த பிரேக் மெக்கானிசம், தடை செய்யக்கூடிய, நம்மளை பாதுகாக்கக்கூடிய அந்த மரபணுக்கள் கெட்டு போனாலோ, இல்லை இந்த கேன்சர் மரபணுக்கள் ஸ்டிமுலேட்டுன்னு சொல்லுவாங்க, தூண்டப்பட்டு பல வகையான காரணங்களால் நமக்கு கேன்சர் வருது. இப்போ நாம் அந்த கேன்சரை எப்படி நாம் பகை பிரிக்கிறது, நமக்கு வராமல் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது, இந்த வாழ்வியலை எப்படி மாற்றுறது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.